ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா பாலிட்டி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் சீரீஸ் பார்த்துட்ருக்கோம். அந்த வகையில் இந்த கொஸ்டின்ஸ் பாருங்கள். கீழ்காணும் அரசியல் கட்சிகளை அவை உருவாக்கப்பட்ட ஆண்டோடு பொறுத்துக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா பிஜி ஜனதா தளம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது எப்போ உருவாக்கப்படும் அப்படின்னா 1997 தான் பிஜி ஜனதா தளம் அப்படிங்கிறது உருவாக்கப்படும். இது வந்து ஒடிசாவில் இருக்க ஒரு முக்கியமான கட்சி அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கட்சி யாரோட நினைவாக உருவாக்கப்பட்டது அப்படின்னா ஒடிசாவோட முன்னாள் முதலமைச்சராக இருந்த பிஜி பட்நாயக் அப்படிங்கிறவரோட நினைவாக தான் உருவாக்கப்பட்டது. இந்த கட்சியை உருவாக்குனவர் யார் அப்படின்னா நவீன் பட்நாயக் அப்படிங்கிறவர் தான். அப்போ ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறதுக்கு ஆப்ஷன் 3. அப்போ 2 ஆப்ஷன் வருது, ஏவா பியா அப்படின்னு வருது. அதனால் செகண்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து பார்ப்போம். அகில இந்திய திரிணாமுல் காங்கிரஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா, அந்த அகில இந்திய திரிணாமுல் காங்கிரஸ் அப்படிங்கிறது 1998 வந்து உருவாக்கியிருப்பாங்க. இது மேற்கு வங்காளத்தில் இருக்க ஒரு முக்கியமான கட்சி அப்படின்னு சொல்லலாம். இதுதான் நம்ம மம்தா பானர்ஜி இருக்காங்களா அவங்களோட கட்சி. அகில இந்திய திரிணாமுல் காங்கிரஸ் இருக்குல்ல, அந்த கட்சி வந்து மேற்கு வங்காளத்தில் மம்தா பானர்ஜி இருக்காங்களா அவங்களோட தான் இந்த அகில இந்திய திரிணாமுல் காங்கிரஸ். இது 1998 வந்து தொடங்கியிருப்பாங்க. இந்திய தேசிய காங்கிரஸ்லேருந்து பிரிஞ்சு உருவான கட்சி தான் இந்த அகில இந்திய திரிணாமுல் காங்கிரஸ் அப்படிங்கிறது. அடுத்து தேர்டு ஸ்டேட்மெண்ட்டில் கொடுத்துருக்க தேசியவாத காங்கிரஸ் கட்சி அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா, இந்த தேசியவாத காங்கிரஸ் கட்சி அப்படிங்கிறது 1999 வந்து தொடங்கியிருப்பாங்க. இந்த கட்சியை தொடங்கினவங்க மொத்தம் 3 பேர். ஃபஸ்ட்டு சரத்பவார், அடுத்து PA சங்மா, அடுத்து தரிக் அன்வார். இவங்க 3 பேரும் சேர்ந்து தான் இந்த தேசியவாத காங்கிரஸ் கட்சியை வந்து உருவாக்கியிருப்பாங்க. இதுவும் இந்திய தேசிய காங்கிரஸில் ஏற்பட்ட கருத்து வேறுபாடுனால பிரிஞ்சு அதுக்கப்புறம் தேசியவாத காங்கிரஸ் கட்சி அப்படிங்கிறது உருவாயிருக்கும். உருவாக்கப்பட்ட ஆண்டு 1999. ஆப்ஷன் டியில் கொடுத்துருக்க லோக் ஜனசக்தி கட்சி அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா, லோக் ஜனசக்தி கட்சி அப்படிங்கிறது 2000 உருவாக்கியிருப்பாங்க. இது பீகார் மாநிலத்தில் இருக்க ஒரு முக்கியமான கட்சி. இந்த கட்சியை உருவாக்குனவங்க யார் அப்படின்னா ராம்விலாஸ் பாஸ்வான் அப்படிங்கிறது. இந்த கட்சி உருவாக்கப்பட்ட ஆண்டு அப்படிங்கிறது 2000. அப்போ இந்த கொஸ்டினுக்கு கரெக்டான ஆன்சர் என்ன அப்படின்னா பிஜி ஜனதா தளம் அப்படிங்கிறது 1997 வந்து உருவாக்கப்படும். அப்போ 3 ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டுக்கு 3. செகண்ட் ஸ்டேட்மெண்ட் அகில இந்திய திரிணாமுல் காங்கிரஸ் அப்படிங்கிறது 1998 உருவாக்கப்படும். அப்போ 3-1. அடுத்து தேசியவாத காங்கிரஸ் கட்சி அப்படிங்கிறது 1999 வந்து உருவாக்கியிருப்பாங்க. 3-1-4. லோக் ஜனசக்தி கட்சிங்கிறது 2000 ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. அப்போ ஆப்ஷன் பி அப்படிங்கிறது தான் இதுக்கு கரெக்டான ஆன்சர். தேங்க்யூ.